மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அவரை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு சூழல் வரும்பொழுது அவர் அங்கே அழைச்சிட்டு போக விடாமல் ஆதரவாளர்கள் அங்கே திரண்டிருக்காங்க. இதனால் தற்பொழுது திமுகவினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ராமசுந்தரம், தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு? போலீசார் இப்ப வரைக்கும் எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? மேலும் அங்க ஏதேனும் ஒரு பதட்டமான சூழல் இருக்கா? தமிழக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் குறித்து பேசிய விவகாரம் தொடர்பாக அவர் காலையில கைது செய்யப்பட்டார். ஆத்தூர்ல கைது செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சுமார் 4 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடந்து வரக்கூடிய சூழலில் அவரது ஆதரவாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் என பலரும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு குவிந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். இந்த சூழலில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்ட போது அதனை செய்ய முடியாமல் அங்கிருந்த திமுகவினர் தடுத்து கோஷம் எழுப்பியதால தற்போது 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முழுவதுமே போலீசார் குவிக்கப்பட்டு மற்ற வெளியுள்ள நபர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்காத அளவு பேரிகார்டு போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று அவரை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்கிருந்து அவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தற்போது காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவரை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகம் முழுவதுமே குவிக்கப்பட்டு அந்த மற்ற நபர்கள், அதாவது அந்த வளாகத்திற்குள்ள மற்ற போலீசார் தவிர்த்து மற்ற நபர்கள் யாரும் இல்லாத அளவுக்கு பேரிகார்டுகள் கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். உங்களோட தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முனைப்பில் இருக்காங்க காவல்துறை. இதற்கிடையில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம கேட்டோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.